கொசு பேட் வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொசு பேட் சிலர்லாம் அந்த சத்தத்துக்காகவே எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பட்டு 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 பட்டுன்னு என்ன வரணும், இப்போலாம் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஈவினிங் ஆகணும், கொசு வரணும், கொசு வரும்போது போய் எதை எடுத்துகிட்டு வரணும். பற்றி அவன் படம் காட்டியான், அவன் பேட்டை யூஸ் பண்ணுறான்னு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான் தெரியும். நான் சொல்கிறேன், பிரச்சனை வந்துச்சா எடு சால்வேஷனை, விசுவாசத்தை எடு, ரட்சிப்பு எடு. இப்போ பாரு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இந்த சூழ்நிலையில் விளங்க செய்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போட்டாலும் நாங்கள் வெளியே வருவோம். We believe in God. அந்த நேரம் தாண்டா உன் ரட்சிப்பு வெளியே தெரியற நேரம். சம்டைம்ஸ் நீங்க பயப்படுற மாதிரி சில நியூஸ், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். பயத்திலே மூழ்கிறாதீங்க. அந்த டைம் பார்த்தா கொசு பேட் எடுக்கணும். அந்த கொசு கடிச்ச உடனே தான் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, வீட்டில் பேட் வாங்கி வச்சோம்னா அந்த பேட் எடுறா, பிரச்சனை வரும்போது தான் ரட்சிப்படுறா, இயேசுவை கூப்பிடுறா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா, இந்த சூழ்நிலை பார்க்கலாம் பெரியவர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் அறிவு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வேணா ஷாக்காக இருக்கலாம். அதிர்ந்து போயிட்டேன், பயந்துட்டேன், நடுங்குறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன் பிரதர். ஓகே, இப்போ சொல்கிறார், அதே பயத்தோட நடுக்கத்தோட திங்க் அபவுட் த சால்வேஷன். ரட்சிப்பை யோசி. உன்னை ரட்சித்தவர் பெரியவர், அவருடைய ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. ஒர்க் இட் அவுட். யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. கொசு பேட் வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொசு பேட் சிலர்லாம் அந்த சத்தத்துக்காகவே எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பட்டு 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 பட்டுன்னு என்ன வரணும், இப்போல்லாம் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஈவினிங் ஆகணும், கொசு வரணும், கொசு வரும்போது போய் எதை எடுத்துகிட்டு வரணும். பற்றி அவன் படம் காட்டியான், அவன் பேட்டை யூஸ் பண்ணுறான்னு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான் தெரியும். நான் சொல்கிறேன், பிரச்சனை வந்துச்சா எடு சால்வேஷனை, விசுவாசத்தை எடு, ரட்சிப்பு எடு. இப்போ பாரு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இந்த சூழ்நிலையில் விளங்க செய்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போட்டாலும் நாங்கள் வெளியே வருவோம். We believe in God. அந்த நேரம் தாண்டா உன் ரட்சிப்பு வெளியே தெரியற நேரம். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே ஒதிக்கும். உன்னை பார்த்து பல பேர் ஆண்டவர்களை வருவான். காரணம் நீ அல்ல, பார்த்தா நீ, செயல்பட்டா அவர். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். letting Christ live through me is the real Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் இல்லை, நீ உட்கார், அவரை செய்ய விடு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ கர்த்தருக்காக என்ன செய்வா, இன்னைக்கு அர்ப்பணிக்கிற, ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்கார், அவர் செய்ய விடு. let Christ live through you. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். let me live through you. உனக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன். இந்த லைஃபை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏனெனில் தேவனே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் என்ன பண்ணுறாராம், he creates energy. அவருடைய விருப்பமும் செய்கையும் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியாக கிரியேட் ஆகி அவரே உங்களுக்காக உங்கள் சூழ்நிலைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் யூ பட் நாட் யூ, கிரைஸ்ட். வெளியே பார்த்தா நீங்கள், செயல்பட்டா கர்த்தர். ஜீசஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனானுங்க. ஏன் தெரியுமா, பார்த்தா மனுஷனாக இருக்கிறாரு, செயல்பட்டா தேவனாக இருக்கிறாரு. தே ஆர் கன்ஃபியூஸ்ட். இவரை மேன் கேட்டகரியில் வைக்கிறதா, காட் கேட்டகரியில் வைக்கிறதா. சார் பசிக்குதுன்னு சாப்பிட்றாரு சார், தூங்குறாரு சார், ஆனால் கடல்கிட்ட பேசினா கடல் என்ன ஆகுது, அமைதலாது சார். எனக்கு பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கிட்டு வாடான்னு கடைக்கு அனுப்புகிறார் சார். அடுத்த நாள் பார்த்தா 5 பேர் 2 மீன் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற. யார் சார் இவர்? பார்த்தா மனிதன், செயல்பட்டா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அப்படிதான். பார்த்தா மனுஷன், செயல்பட்டா தேவன். நீ பார்க்கிறது என்னை, ஆனால் எனக்குள் கிரியை செய்கிறவர் அவர். I let Christ live through me every day. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும். சம்டைம்ஸ் நீங்கள் பயப்படுற மாதிரி சில நியூஸ், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். பயத்திலே மூழ்கிறாதீங்க. அந்த டைம் பார்த்தா கொசு பேட் எடுக்கணும். அந்த கொசு கடிச்ச உடனே தான் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, வீட்டில் பேட் வாங்கி வச்சோம்னா அந்த பேட் எடுறா, பிரச்சனை வரும்போது தான் ரட்சிப்படுறா, இயேசுவை கூப்பிடுறா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா, இந்த சூழ்நிலை பார்க்கலாம் பெரியவர். கால் unto me, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் அறிவு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ கூப்பிடு, அப்போ கூப்பிடு. when you are in fear, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பை மறந்துடாத. you are saved, you are highly protected.
நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளை, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன். உனக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார், சகலத்தையும் உன்னுடைய பாதத்திற்கு கீழடக்கி இருக்கிறார், உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யூஸ் யோர் பவர். ஆமென்.